உலகத்துல சில இடங்கள்ல வீட்டையே மண்ணுக்குள்ள கட்டியிருக்காங்க, சில இடங்கள்ல குகைக்குள்ள வாழ்றாங்க, சில இடங்கள்ல தண்ணிக்கு மேலேயே வீடு மிதக்குது. மக்கள் உண்மையாகவே இப்படிப்பட்ட வீடுகள்ல வாழ்ந்திருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாங்க உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான வீடுகளுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகலாம். முதல்ல போக போற இடம் ஆஸ்திரேலியாவோட பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய கூப்பர் பெட்டி. இங்க மேல பார்த்தா பாலைவனம், ஆனா அந்த பாலைவனத்துக்கு கீழே ஒரு உலகமே இருக்கு. இப்படி பாலைவனத்துக்கு கீழேயே ஒரு வீட்டையே உருவாக்கி இருக்காங்க. அந்த வீட்டுல பெட்ரூம், லிவிங் ரூம், கிச்சன், பாத்ரூம்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவைகளும் இருக்கு. இது மட்டும் கிடையாது, அண்டர் கிரவுண்ட்லயே ஹோட்டல்கள், ஷாப்ஸ் இருக்கு, கோவில்கள் இருக்கு. இப்படி எல்லாமே அந்த பாலைவனத்துக்கு கீழே கட்டப்பட்டு இருக்கு. மக்கள் அந்த இடத்துலதான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் மேல இருக்கக்கூடிய பாலைவனம் வெப்பம். கோடை காலத்துல வெளிய வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும். அதனாலதான் மக்கள் நிலத்துக்குள்ளேயே டக் அவுட்னு சொல்லப்படும் வீடுகளை உருவாக்கி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் சாண்ட்ஸ்டோன் சுவர்கள் காரணமாக அண்டர் கிரவுண்ட் வீடுகளுக்குள்ள வெப்பநிலை ரொம்ப குறைவாகவும் கம்ஃபர்டபுளாவும் இருந்திருக்கு. அதாவது நம்ம ஊர்ல ஏசி போட்டுட்டு வீட்டை குளிர வைப்போம், இவங்க வீட்டையே பூமிக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கூப்பர் பெட்டி ஒரு ஃபேமஸ் ஆப்பல் மைனிங் டவுன். அதனால இங்க சில வீடுகள் உருவான கதையே மீனிங்ல இருந்து தான் வந்தது. வீடு பிளஸ் சுரங்கம் ரெண்டுமே ஒரே இடத்துல. அடுத்ததான் நம்ம போகக்கூடிய பிளேஸ் டர்க்கில இருக்கக்கூடிய கப்பத்தோக்கியா. இந்த இடத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபேண்டசி மூவி லொகேஷன் மாதிரி இருக்கும். வானத்துல ஹாட் ஏர் பலூன்ஸ், கீழே ஜெயிண்ட் ஃபேரி சிம்னிஸ், அந்த கற்களுக்குள்ள வீடுகள். இங்க இருக்கக்கூடிய சாஃப்ட் வெல்கன் ராக்கை மக்கள் பல 100 ஆண்டுகளாக குடைந்து ரூம்ஸ், சர்ச், ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சாஃப்ட் வெல்கன் ராக்னா மென்மையான எரிமலை பாறைகள். இந்த பாறைகளை கொடைஞ்சி ரூம்ஸ், சர்ச், ஸ்டோரேஜ் பிளேஸ்னு உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கும் கப்பட்டோவியாவில் இருக்கக்கூடிய பழமையான சில கிரேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடர்ன் கேவ் ஹோட்டல்ஸாவும் மாற்றி இருக்காங்க. அதாவது குகைக்குள்ள ஹோட்டல் இருக்கிற மாதிரி. இங்க வீட்டை கட்டல, மலையே வீடா மாற்றி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம போகக்கூடிய பிளேஸ் டேலி. இங்க மட்டேரான்னு ஒரு பழமையான நகரம் இருக்கு. இங்க உள்ள வீடுகளை பாறைகளையே குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிளேஸ்ல ஒரு வீடு மட்டும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்படல, ஆயிரக்கணக்கான வீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மலை பாறைகளுக்குள் வீடுகள், அதற்குள்ள தெருக்கள், சர்ச், ஷாப், ஒர்க் ஷாப், இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு முழு நகரம் மாதிரி இருக்கு. இருந்து பார்த்தா இது வீடா இல்ல பாறையான நமக்கே சந்தேகம் வரும். ஆனா அந்த பாறைக்குள்ள போனா முழு வாழ்க்கையே இருக்கு. இத்தாலியில குகைக்குள்ள வாழ்ற ஒரு முழு நகரத்தை பார்த்தோம். அடுத்ததா இத்தாலியில இருக்கக்கூடிய குட்டி கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்க போறோம். இந்த வீடுகளை பார்த்த உடனே நமக்கு ஒரு கார்ட்டூன் வில்லேஜ் மாதிரி ஞாபகம் வரும். வீட்டோட ரூஃப் சாதாரண பிளாட் ரூஃப் கிடையாது, இது ஒரு கோன் ஷேப். இந்த வீடுகளுக்கு ட்ரில்லின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த வீடுகளை சிமெண்ட் இல்லாம ஸ்டோனை வச்சு ட்ரெடிஷனல் முறையில ட்ரை ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா கட்டப்பட்டு இருக்கு. ஆல்பீரோ பெல்லோல மட்டும் 1500க்கும் அதிகப்படியான ட்ரில்லி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடுகள்ல சிலர் இன்னைக்கும் குடியிருக்காங்க. அதாவது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த வீடுகள் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அடுத்ததா நம்ம போக போற பிளேஸ் உலகின் மிக குறுகிய வீடுகளில் ஒன்று. இப்போ போலாந்துல இருக்கக்கூடிய வார்ஷாவா நகரத்துக்கு போகலாம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் கிரெட் ஹவுஸ். இந்த வீட்டோட நாரோவெஸ்ட் பாயிண்ட் வெறும் 92 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஆள் நிக்கிறதுக்கு கூட இந்த பிளேஸ்ல இடம் ரொம்ப குறைவா இருக்குன்னு தோணுது இல்ல? ஆனா இந்த கட்டடம் ஒரு டினி லிவிங் ஸ்பேஸா டிசைன் பண்ணப்பட்டது. இது 2 பழைய கட்டிடங்களுக்கு நடுவில் இருக்கும் ஒரு இன்கிரெடிபிளி நேரோ ஸ்ட்ரக்சர்ஸ். வீட்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் மைண்ட்ல வரும், இந்த வீட்டுக்குள்ள எப்படி நடப்பாங்க? இதுதான் வீட்டோட ஸ்பெஷல். ஸ்பேஸ் குறைவா இருந்தாலும் சரி, கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தா போதும், சின்ன இடத்துல கூட ஒரு லிவிங் ஸ்பேஸ் உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். சரி, இப்ப வரைக்கும் நம்ம குகைகள், பாறைகள், பாலைவனம்னு சொல்லிட்டு அங்க உள்ள வித்தியாசமான வீடுகளை பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற பிளேஸ் இன்னைக்கு மேல மிதக்கும் வீடுகள். இது எங்க இருக்குன்னா நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டம் பிளேஸ்க்கு தான் நம்ம இப்ப போக போறோம். இங்க சில இடங்கள்ல வீடுகளே தண்ணிக்கு மேல மிதக்குது. இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போட் ஹவுஸ் அல்லது ஃப்ளோட்டிங் ஹோம் கான்செப்ட் தான் பயன்படுத்தி இருக்காங்க.
ஆம்ஸ்ட்ராங் நார்த்ல இருக்கக்கூடிய டவுன்ஷிப் கம்யூனிட்டியில 46 ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஃப்ளோட்டிங் ரெசிடென்சியல் செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வெறும் தண்ணியில மிதக்கக்கூடிய வீடுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இந்த பிளேஸ் சமூக நிலைத்தன்மை மற்றும் ஸ்மார்ட் எனர்ஜி சிஸ்டமையும் பயன்படுத்துது. அதாவது அட்ரஸ் கேட்கும் போகுது எந்த ஸ்ட்ரீட்னு இல்ல, எந்த கனல்னு கேட்க வேண்டிய நிலை. அடுத்ததா சைனாவோட புஜைன் ப்ரௌனேஸ். இங்க இருக்கக்கூடிய ப்ரொஜென்ட் வலோ வீடுகள் ரொம்பவே வேற லெவல். வெளியிருந்து பார்த்தா ஒரு பெரிய ரவுண்ட் பில்டிங் மாதிரி தெரியும், ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரு முழு கம்யூனிட்டியே இருக்கு. சில 12 பில்டிங்ஸ்ல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. UNESCO தகவல் படி சில 12க்கள்ல 800 பேர் வரை அக்காமடேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. வீட்டை சுற்றியும் பெரிய எர்த்தின் வால்ஸ் இருக்கு. நடுவுல ஓப்பன் கிரவுண்ட், வெளிப்புறத்துல விண்டோஸ் கூட மேல் பகுதியில மட்டும்தான் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் பாதுகாப்பு தான். அதனாலதான் இது வீடு மட்டும் இல்ல, ஒரு காலத்துல வீடாகவும் கம்யூனிட்டியாகவும் பாதுகாப்பின் இருப்பிடமாகவும் செயல்பட்டுள்ளது. ஒரே வீட்டுக்குள்ள இவ்வளவு பேரா? ஆமா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் எப்படி பல பேரோட குடியிருப்பா மாறி இருக்கு, அதே மாதிரி இவங்க பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு வெர்ஷனை உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததா நம்ம போக போற பிளேஸ் ஆப்பிரிக்கா, துனிஷாவோட மட்மட்டா பகுதி. இங்க ட்ரெடிஷ்னல் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் ஒரு பெரிய பிட்ட மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு இருக்கு. முதல்ல நிலத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி பகுதியை தோண்டுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரவுண்டையும் சுற்றி ரூம்ஸை பாறைகளால உருவாக்குறாங்க. வெளியிருந்து பார்த்தா பாலைவன சூழலுக்கு ஏற்ற மாதிரியான நிலத்தடி கட்டிடக்கலை. இதுதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷல். அதாவது வெளியே வெயில் சுட்டெரிச்சாலும் வீட்டுக்குள்ள போன வேற உலகம். இதனாலதான் உலகத்துல சில டெசர்ட் கம்யூனிட்டிஸ் தங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வீட்டையே மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம போகக்கூடிய பிளேஸ் சாதாரண கிராமம் மட்டும் இல்ல, மலைக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள். ஈரான்ல கொண்டவான்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வீடுகள் சாதாரண பில்டிங்ஸ் மாதிரி இருக்காது. அங்க இருக்கக்கூடிய பாறைகளையே குடைந்து உருவாக்கப்பட்ட கேவ் ஹோம்ஸ். மலை முழுக்க குட்டி குட்டியா ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ்குள்ள ரூம்ஸ் இருக்கு. அதாவது தூரத்துல இருந்து பார்த்தா மலைக்குள்ள யாரோ ஜன்னல் திறந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோணும். இந்த பிளேஸ்ல தான் ஆர்கிடெக்சரோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னா, மனுஷங்க இயற்கையை அழிச்சு வீடு கட்டல, இயற்கை உருவாக்கிய பாறைகளையே பயன்படுத்தி வீடுகளை உருவாக்கி இருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க போற இடம் தான் போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய கசாட்டோ பெனட்டோ. இந்த வீட்டை பார்த்தா இது வீடா இல்ல ஜெயின் ராக்கா அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இந்த ஹவுஸ்லாம் பார்க்கறதுக்கு இயற்கையான பெரிய பாறைகளையே கட்டினத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி தெரியும். சுற்றிலும் மலைப்பகுதி, நடுவுல கற்களோட பிளைண்டா நிக்கிற வீடு. அதனாலதான் இந்த வீடுகள்லாம் உலகத்தின் அன்யூஷுவல் லுக்கிங் ஹவுஸ்ல ஒன்றாக கருதப்படுகிறது. சில இடத்துல நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, சில இடத்துல நேச்சரையே வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்துல வித்தியாசமான இடங்களையும் மனிதர்களோட வித்தியாசமான வாழ்க்கை முறைகளையும் தெரிஞ்சுக்கணுமா? உலக பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த உலக பயணத்துக்கு கூட்டிட்டு போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.